கொழும்பில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை படுதோல்வி அடைய செய்து இந்தியா அபார வெற்றி கண்டது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை அட்டவணை வெளியானது முதல் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்துதான் பேசப்பட்டது. தொடர் தொடங்குவதற்கு முன்பு இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்து பிறகு சம்மதம் சொன்னதும் போட்டி மீதான எதிர்பார்ப்பை எகிற வைத்தது. இப்படி மிகுந்த ஆவலுடன் இத்தனை நாட்கள் காத்திருந்து கொழும்பு சென்ற ரசிகர்கள் ஒரு தரப்பாக நடைபெற்ற போட்டியை பார்த்தது பெரும் துரதிர்ஷ்டம்தான். ஆம், T20 உலகக்கோப்பை தொடரில் மீண்டும் ஒருமுறை பாகிஸ்தானை பந்தாடியிருக்கிறது இந்தியா. இம்முறையும் பாகிஸ்தானுக்கு பலத்த அடிதான். கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் தங்கள் ஸ்பின்னர்களால் இந்தியாவை சுருட்டிவிடலாம் என நினைத்து பேட்டிங் செய்ய அழைத்தது. நாங்களும் முதலில் பேட்டிங் செய்யத்தான் காத்திருக்கிறோம் என கூறி இந்தியாவும் களம் கண்டது. இந்தியாவிற்கு முதல் ஓவரிலேயே அதிர்ச்சி. அணிக்கு திரும்பிய அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனார். ஆனால் மறுமுனையில் பவுண்டரிகளை விரட்டி பட்டையை கிளப்பினார் பாக்கெட் டைனமைட் இஷான் கிஷன். அதிரடி அரை சதம் அடித்த இஷான் கிஷன் 77 ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்தடுத்த ஓவர்களில் இந்தியா சற்று தடுமாறியது. கேப்டன் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் நிதானமாக ஆடி ஆட்டமிழந்தனர். ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஆனாலும் சிவம் துபே மற்றும் ரிங்கு சிங் சில பவுண்டரிகள் அடித்ததால் 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா 175 ரன்கள் சேர்த்தது. ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் இறுதிக்கட்டத்தில் ஓவர் ரொட்டேஷனில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் சொதப்பியது இந்தியாவிற்கு சாதகமானது. 176 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி கொழும்பு போன்ற ஸ்லோயர் ஆடுகளத்தில் களமிறங்கிய பாகிஸ்தான் ஆரம்பத்திலேயே பெரும் சறுக்கலை சந்தித்தது. தொடக்க வீரர் ஃபர்ஹானை முதல் ஓவரிலேயே பாண்டியா வெளியேற்றினார். சைம் அயூப் மற்றும் சல்மானை அடுத்த ஓவரில் பும்ரா வழியனுப்பி வைத்தார். ஒன்றும் புரியாமல் பாகிஸ்தான் திணறியது. அக்சர் பட்டேலை பவர் பிளேவிற்குள்ளேயே இந்தியா பயன்படுத்தியது. விளைவு பாபரை சாய்த்தார் அக்சர். அடுத்தடுத்த ஓவர்களில் வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவும் நெருக்கடி கொடுக்க களத்திற்கும் பெவிலியனுக்கும் இடையே பாகிஸ்தான் வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர். 100 ரன்களுக்குள் 9 விக்கெட்டுகளை இழந்து திண்டாடியது பாகிஸ்தான். ரிங்கு சிங் நீங்களாக இந்தியா பயன்படுத்திய அனைத்து பவுலர்களும் விக்கெட் வீழ்த்த இறுதியில் 114 ரன்களுக்கு பாகிஸ்தான் சுருண்டது. 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா சூப்பர் 8 சுற்றிலும் கால் பதித்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் 8வது முறையாக பாகிஸ்தானை இந்தியா வென்றிருக்கிறது. இம்முறையும் எந்த எதிர்ப்பும் இன்றி இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரணடைந்திருக்கிறது. படுதோல்வி அடைந்ததால் பாகிஸ்தான் அணியை அந்நாட்டு முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் விளாசி தள்ளி வருகின்றனர். முன்பு முடிவெடுத்தபடி இந்தியாவுடன் விளையாடாமல் தவிர்த்திருந்தால் கௌரவமாக தப்பித்திருந்திருக்கலாம் என புலம்பி வருகின்றனர். முன்பெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் குறைவிருக்காது. ஆட்டத்தில் அனல் பறக்கும். இரு அணி வீரர்களும் வெற்றிக்கு மல்லு கட்டுவர். ஆனால் அதுவெல்லாம் அந்த காலம் எனும் சொல்லும் அளவுக்கே பாகிஸ்தானின் செயல்பாடுகள் சமீபத்திய ஆண்டுகளில் இருந்து வருகின்றன. கேப்டன் சூரியகுமார் யாதவ் உதிர்த்த வார்த்தைகள் மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது. எஸ், இட்ஸ் நாட் a rivalry anymore. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.